أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يؤمنون بالله واليوم الآخر ويأمرون بالمعروف وينهون عن المنكر ويسارعون في الخيرات وأولئك من الصالحين وما يفعلوا من خير فلن يكفروه والله عليم بالمتقين इन आयात का तर्जुमा ये है कि वो अल्लाह पर ईमान लाते हैं. இந்த வசனங்களின் பொருள், அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர், நன்மையை ஏவுகின்றனர், தீமையை தடுக்கின்றனர், நற்செயல்களில் ஒருவருக்கொருவர் முன்னேறவும் செய்கின்றனர். இத்தகையோரே நல்லவர்கள் ஆவார்கள். அவர்கள் செய்யும் நன்மைகளில் எதுவும் மதிக்கப்படாமல் இருப்பதில்லை. மேலும் அல்லாஹ் இறையச்சமுடையோரை நன்கு அறிகின்றான். நன்மையை ஏவுவது, தீமையிலிருந்து தடுப்பது, தன்னை சீர்திருத்தம் செய்வது, நன்மையில் ஒருவரை ஒருவர் முன்னேறி செல்வது போன்றவையே நான் ஓதிய வசனங்களில் மூமின்களின் அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. இது சூரா ஆலி இம்ரானின் வசனங்களாகும். இந்த அதிகாரத்தில் இந்த கருத்துக்கள் வேறு சில இடங்களிலும் கூறப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள்தான் மனிதனை நல்லடியார்களாக ஆக்குகின்றது. இந்த விஷயங்கள் ஈமானில் உறுதிப்பாடு ஏற்படுவதின் அடையாளமாகும். மேலும் இந்த விஷயங்கள் தான் வெற்றியினை அருகில் கொண்டு வருபவையும் ஆகும். ஏனென்றால் அல்லாஹு தாலா தனது கட்டளையின்படி அமல் செய்யக்கூடியவர்களின் செயல்களை வீணாக்க மாட்டான். ஆகையால் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு, நன்மையினை பரப்பக்கூடியவர்களுக்கு, மேலும் நன்மையில் முன்னேறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கின்றான். ஆனால் நான் ஓதிய மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நான் அலீமாவேன், ஆலிமுல் கைபி வஷஹாதாவாக இருக்கின்றேன். அதாவது மறைவானவற்றையும் அறிகின்றேன், வெளிப்படையானவற்றையும் அறிகின்றேன். மேலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் எந்த நோக்கத்தோடு அது செய்யப்படுகிறது என்பதையும் நான் அறிவேன். அது இறை அச்சத்துடன் செய்யப்படக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தனது கருணையின் அரவணைப்பில் அவரை எடுத்துக்கொள்வான். இது நம்மீது அல்லாஹு தாலா செய்த மாபெரும் கருணையாகும். அதாவது அவன் இந்த குழப்பம் நிறைந்த காலத்தில் மசிஹி மவுத் மற்றும் மெஹ்தி மஹூதை அனுப்பியுள்ளான், காலத்தின் இமாமை அனுப்பியுள்ளான். மேலும் நமக்கு
இந்த வாய்ப்பினையும் வழங்கியுள்ளான். அதாவது அவரை ஏற்றுக்கொண்டு மேலும் அவரிடம் இவ்வாறு உறுதியளித்துள்ளோம், நாம் அல்லாஹ் தாலா காட்டிய வழியின்படி தனது ஈமானின் தரத்தை இந்த காலத்தில் அன்னார் திருக்குரான் மற்றும் சுன்னத்தின் அடிப்படையில் கொடுத்த விளக்கத்திற்கேற்ப மேம்படுத்துவோம் அல்லது மேம்படுத்த முயற்சி செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துள்ளோம். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாவினை இறை விருப்பத்திற்கு எதிராக பேசுவதிலிருந்து தடுப்பது எவ்வளவு அவசியமோ அதனை போன்றே உண்மையினை வெளிப்படுத்துவதற்கு அதனை பயன்படுத்துவது அவசியமாகும். அதாவது தீமையிலிருந்து நாவினை தடுப்பது அவசியமானது என்றால் உண்மையினை பேசுவதற்கு, உண்மையான விஷயங்களை எடுத்துரைப்பதற்கு வாயை திறப்பதும் அவசியமானதாகும். அன்னார் கூறுகின்றார்கள், யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் என்பது மூமின்களின் மேன்மையாகும். அதாவது நன்மையை ஏவுவது தீமையினை தடுப்பதற்கு முன்பு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாகும். அதாவது மனிதன் இந்த ஆற்றல் தன்னிடம் வைத்துள்ளான் என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த விஷயங்களை நாம் பேசுகின்றோம் என்றால் செயல் ரீதியில் இதனை நிரூபணமும் செய்ய வேண்டும். அதாவது நான் கூறக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னிடம் உள்ளது என வெளிப்படுத்த வேண்டும். மேலும் கூறுகின்றார்கள், பிறரிடம் நல்ல விளைவை ஏற்படுத்துவதற்கு முன்பு தனது விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்குவது அவசியமானதாகும். ஆகியா நினைவில் கொள்ளுங்கள், நாவினை நன்மையினை ஏவுவதிலிருந்தும் தீமையினை தடுப்பதிலிருந்தும் ஒருபோதும் தடுக்காதீர்கள். ஆம், சந்தர்ப்ப சூழ்நிலையை அறிந்து பேசுவதும் அவசியமானதாகும். மேலும் பேசும்போது மென்மையினையும் எளிமையினையும் கையாள வேண்டும். இதுபோன்றே தக்வாவிற்கு எதிராக வாயை திறப்பதும் மாபெரும் பாவமாகும். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நமது பொறுப்புகள் இன்னும் அதிகமாகி விடுகின்றன. அதாவது நாம் இந்த தரத்தினை அடைய வேண்டும். மேலும் நமது ஒவ்வொரு சொல்லும் செயலும் நன்மைகளை பரப்பக்கூடியதாகவும் தீமைகளை தடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பையத்தின் கீழ் வருவது எந்த பயனும் அளிக்காது. மாறாக ஒருவேளை நாம் இதன் மூலமாக அல்லாஹ்வின் கோபத்தினை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஏனெனில் ஒரு வாக்குறுதி அளித்து அதனை நிறைவேற்றாமல் இருக்கின்றோம். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் திரும்ப திரும்ப கூறியிருக்கின்றேன், எந்த அளவு ஒரு மனிதன் நெருக்கத்தினை பெறுகின்றானோ அதே அளவு அவன் விசாரணைக்கும் தகுதியாளனாக ஆகின்றான். மேலும் தூரமாக இருப்பவர்கள் இந்த அளவு விசாரணைக்கு தகுதியானவர்கள் அல்லர். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீர்கள். அவர்களை விட ஈமானில் முன்னேற்றம் அதிகமாக இல்லை என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? ஆக நாம் இந்த விஷயத்தில், அதாவது நாம் இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என சந்தோஷம் அடைந்துவிடக்கூடாது. மாறாக இப்போது நமது நிலையில் முன்பை விட அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இல்லையென்றால் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று உங்களுக்கு விசாரணை உண்டு, உங்களிடம் கேள்வி கேட்கப்படும். ஆக நாம் நமது சீர்திருத்தத்தின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒருவர் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படவில்லையாயின் அவர் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டார் என்பதற்காக கேள்வியிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒருவருடைய அமல் இறை போதனைகளுக்கு ஏற்ப இல்லையெனில் அவர் ஜமாத்திற்கு தொண்டு புரிகின்றார் அல்லது ஜமாத்தின் பணிகளில் நியமிக்கப்படுகின்றார் என்றால் அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பில் அமர்த்தப்படுகின்றார் என்றால் அது அவரை கேள்வி மற்றும் பிடியிலிருந்து காப்பாற்ற முடியாது. அதே போன்று ஒருவர் இறை போதனைகளின்படி செயலாற்றவில்லையாயின் அவர் ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக இருப்பதோ அல்லது சான்றோர்களுக்கு தொண்டு செய்வதோ அவரை பிடியிலிருந்து காப்பாற்ற முடியாது. ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் தெளிவாக ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், வெறும் பைய செய்வதன் மூலம் பின்பற்றக்கூடியவர்களுக்குரிய அருக்குடைகளுக்கு நீங்கள் வாரிசாகிவிட முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், உறுதியாக நம்புங்கள், அல்லாவின் பார்வையில் சிறந்த ஆடைகள் கொண்டவர்களும் மிகவும் வசதி படைத்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களும் பிரியமானவர்கள் இல்லை. மாறாக அல்லாவின் மத்தியில் உலகத்தை விட மார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவர்களே, மேலும் தூய்மையான முறையில் இறைவனுக்காகவே ஆகக்கூடிய மக்கள் தான் பிரியமானவர்கள் ஆவார்கள். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், அவனது ஏனைய வாக்குறுதிகளை தவிர இதுவும் ஒரு வாக்குறுதியாகும். அதாவது அதாவது உண்மையை பின்பற்றக்கூடியவர்களை
காபிர்கள் மற்றும் நிராகரிப்பவர்களுக்கு எதிரில் மறுமை வரை மேன்மை வழங்குவேன். கூறுகின்றார்கள், இது உண்மையாகும். அதாவது என்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்னை மறுக்கக்கூடியவர்கள் மீதும் எனது எதிரிகள் மீதும் வெற்றியினை வழங்குவான். ஆனால் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பின்பற்றக்கூடியவர்கள் என்பதில் என் கையில் பைய செய்த ஒவ்வொருவரும் அடங்க மாட்டார்கள். எப்பொழுது வரை தன்னிடம் பின்பற்றும் நிலையை முழுமையாக ஏற்படுத்த மாட்டாரோ அப்பொழுது வரை பின்பற்றக்கூடியவர்களில் சேர மாட்டார். ஆக நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அல்லாஹ் தாலா மூமின்களின் அடையாளமாக அவர்கள் நன்மையினை ஏவுகின்றனர், தீமைகளை தடுக்கின்றனர் மற்றும் நற்செயல்களில் ஒருவரை ஒருவர் முந்தி செல்கின்றனர் என்று கூறியுள்ளான். நாம் இதன் முழு அடையாளமாக மாறுவதும் மேலும் உண்மையான மூமினாக அழைக்கப்படுவதும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை அடியாராகிய ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அறிவுரைகள் மற்றும் கூற்றுகள் படி அமல் செய்யும் போதுதான் நடைபெறும். மேலும் அன்னார் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையின்படி முழுமையாக செயல்படும் போதுதான் அது நடைபெறும். நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சில மேற்கோள்களை எடுத்துள்ளேன். இது நமது மார்க்க மற்றும் ஆன்மீக நிலைகளை சரி செய்வதற்கும் பௌதிக முன்னேற்றத்திற்கும் இவை அவசியமானதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, நாம் அன்னார் கூறிய விஷயங்களின் மீது முழுமையாக கவனம் செலுத்தாமல் அதன்படி அமல் செய்து முயற்சி செய்யவில்லை என்றால் பிறகு நாம் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் என்று அழைக்கப்பட மாட்டோம். இந்த காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது ஒப்படைக்கப்பட்ட ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மிகப்பெரிய பணி இஸ்லாத்தின் தூது செய்தியினை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதாகும். மேலும் அன்னாரை பின்பற்றக்கூடியவர்களது பணியும் இதுவே ஆகும். இதற்காக நாம் ஒரு முன்மாதிரியாக திகழ்வது அவசியமாகும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னரே கூறியிருக்கின்றார்கள், அதாவது முதலில் உங்களது நிலையை மற்றவர்கள் மீது விளைவை ஏற்படுத்தும் அளவிற்கு மாற்ற வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் மீது உங்களுடைய தாக்கம் ஏற்படும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமது சொல் மற்றும் செயல் ஆகியவற்றின் பக்கம் கவனமூட்டியவாறு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இவை அனைத்தும் வெறும் பேச்சிற்காகவும் பாசாங்கு செய்வதற்காகவும் பிறருக்கு காட்டுவதற்காக மட்டுமே இருக்கும் என்றால் பிறகு நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? மேலும் மற்றவர்களை விட நமக்கு என்ன மேன்மை இருக்கின்றது? எனவே நீங்கள் செயல் ரீதியில் ஒரு முன்மாதிரியை வெளிப்படுத்துங்கள். மேலும் அதில் ஒரு ஒளி இருக்க வேண்டும். அதனை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அதில் ஒளி இல்லாத வரை அதனை எவரும் ஏற்க மாட்டார்கள். ஆக இது ஆன்மாவுடைய மற்றும் அக மற்றும் புற தூய்மையின் ஒளி ஆகும். இதனைத்தான் நாம் நமது நிலையில் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் இதன் மூலம் பையத் உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக வேண்டும். மேலும் அன்னாருடன் செய்த பையத்தின் உரிமையை நிறைவேற்றுவர்களாக வேண்டும். மேலும் மற்றொரு அன்னார் கூறுகின்றார்கள், நாம் வெறும் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் என்றால் நினைவில் கொள்ளுங்கள், இது எந்த பலனும் தராது. வெற்றி பெறுவதற்கு இறையச்சம் அவசியமாகும். வெற்றி வேண்டுமென்றால் இறையச்சம் உடையவராக மாறுங்கள். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா இறையச்சம் உடையவரை நேசிக்கின்றான். இறைவனுடைய மேன்மையை நினைவில் கொண்டு அனைவரும் அச்சம் கொள்ளுங்கள். இறை அச்சத்தை உள்ளத்தில் மேற்கொள்ளுங்கள். அவனது அன்பு மற்றும் அச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துங்கள். கூறுகின்றார்கள், அனைவரும் இறைவனுடைய அடியார்கள் ஆவர். எவர் மீதும் அநீதி இழைக்காதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். மேலும் எவரையும் ஏளனமாக பார்க்காதீர்கள். ஜமாத்தில் ஒருவர் கெட்டவராக இருந்தாலும் அவர் அனைவரையும் கெடுத்து விடுகின்றார். சினம் கொள்வதன் பக்கம் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றீர்கள் என்றால், அதாவது விரைவாக கோபம் அடைகின்றீர்கள் என்றால் உங்களது உள்ளத்தை ஆராயுங்கள். இந்த சினம் எந்த ஊற்றிலிருந்து வெளிவந்துள்ளது? இந்த கோபத்திற்கான காரணம் என்ன? கூறுகின்றார்கள், இந்த நிலைமை மிகவும் நுண்ணியதாகும். கோபம் ஒரு இயற்கையான விஷயமாகும். ஆனால் கோபத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது. மாறாக ஒரு மூமினுக்கு கோபம் வருவது சீர்திருத்தத்திற்காக இருக்க வேண்டும். பிரிதொரிடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், அனைவரிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சகோதரர்களுக்கும் சில உரிமைகள் இருக்கின்றன, அவர்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இறை விருப்பத்திற்கு மாற்றமான செயல்கள் செய்தால் தவிர்ந்திருக்க வேண்டும். அடுத்து இறையச்சம் எதில் இருக்கின்றது? மேலும் அதன் தரம்
எப்படி இருக்க வேண்டும் என்பதனை பற்றி எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். இறை அச்சம் இதில் தான் இருக்கின்றது. அதாவது மனிதன் தன்னுடைய சொல் மற்றும் செயல் ஒன்று மற்றொன்றுடன் எந்த அளவு ஒத்து போகின்றது என்பதனை பார்க்க வேண்டும். பிறகு அதில் தனது சொல்லும் செயலும் ஒன்றாக இல்லை என்றால் அவர் இறை கோபத்திற்கு ஆளானவராவார். தூய்மையற்ற உள்ளத்திலிருந்து மிகவும் தூய்மையான சொல் வெளிவந்தாலும் அந்த உள்ளம் இறைவனது பார்வையில் மதிப்பெற்றதாகும். மாறாக அது இறை கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஆக என்னுடைய ஜமாத் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்னிடம் இதற்காகத்தான் வந்துள்ளார்கள். அதாவது விதைக்கப்பட வேண்டும், இதன் மூலம் அவர்கள் கனிகள் நிறைந்த மரமாக வேண்டும் என்பதாகும். ஆகையால் ஒவ்வொருவரும் தனது அகம் எவ்வாறு உள்ளது எனவும் பார்க்க வேண்டும். மேலும் அவரது புறம் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். நமது ஜமாத்தில் வாயளவில் ஒன்றும் உள்ளத்தளவில் மற்றொன்றுமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களது முடிவு நல்லதாக இருக்காது. கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா உள்ளத்தில் ஒன்றுமில்லாமல் வெறும் வாயளவில் வாதம் புரியக்கூடிய நிலையில் பார்க்கும்போது தன்னிறைவு பெற்ற இறைவன் அதில் கவனம் செலுத்த மாட்டான். அன்னார் கூறுகின்றார்கள், பத்ர் போரின் வெற்றியை பற்றிய முன்னறிவு வந்துவிட்டது. எல்லா பக்கமும் வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கையும் இருந்தது. இருந்தும் கூட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது துஆ செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வினவினார்கள், எல்லா வகையிலும் வெற்றிக்கான வாக்குறுதி இருக்கும் போது அழுது மன்றாட வேண்டிய அவசியம் என்ன? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் கூறினார்கள், இறைவன் தன்னிறைவு பெற்றவன் ஆவான். மேலும் இறை வாக்குறுதியில் ஏதாவது மறைவான நிபந்தனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடன் இறைவன் வெற்றிக்கான வாக்குறுதியை வழங்கியிருந்தான். அவர்களும் கூட பதருடைய மைதானத்தில் அழுது துஆ செய்தார்கள். ஹதீஸில் வருகின்றது, எந்த அளவு அவர்கள் அழுது துஆ செய்தார்கள் என்றால் அவர்களது தோளில் இருந்து போர்வை பல முறை கீழே விழுந்தது. அந்த அளவு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உருக்கத்துடன் ஏதாவது மறைவான நிபந்தனை இருக்கலாம் என நினைத்து துஆ செய்து வந்தார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னேற்றத்திற்கு மறைவான நிபந்தனைகள் இருந்தனவென்றால், அன்னாரின் வெற்றிக்கு மறைவான நிபந்தனைகள் இருந்தனவென்றால் பிறகு வேறு எவருக்கு மறைவான நிபந்தனைகள் இல்லாமல் இருக்கும்? ஆகையால் அல்லாஹ் தாலாவுடைய ரகசியத்தை யாரும் அறிய மாட்டார்கள். எனவே ஒவ்வொருவரும் தன்னை தானே தூய்மை ஆக்குவது அவசியமாகும். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், இறையச்சம் உடையவருக்குரிய நிபந்தனை என்னவென்றால் அவர் தனது வாழ்க்கையை ஏழ்மையாகவும் எளிமையாகவும் வாழ வேண்டும். இது தக்வாவின் ஒரு கிளையாகும். இதன் மூலம் நாம் விளக்கப்பட்ட கோபத்தினை எதிர்க்க வேண்டும். பெரிய பெரிய அறிஞர்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் மிகவும் கடினமான கடைசி நிலை கோபத்திலிருந்து தவிர்ந்திருப்பதுதான். கோபத்திலிருந்து தவிர்ந்திருப்பது அவசியமாகும். கூறுகின்றார்கள், ஆணவம் கர்வம் போன்றவை கோபத்திலிருந்து தான் உருவாகின்றது. இதனை போன்றே ஆணவம் மற்றும் கர்வத்தின் விளைவு கோபமே ஆகும். அதாவது கோபம் ஆணவத்தினால் வருகின்றது, மேலும் ஆணவம் மற்றும் கர்வத்தினால் கோபம் உண்டாகின்றது. இதன் மூலம் ஆணவம் மற்றும் கர்வம் கோபத்திற்கு காரணமாக அமைகின்றன. கூறுகின்றார்கள், கோபம் எப்பொழுது வரும் என்றால் மனிதன் தனது நப்சை மற்றவர் மீது முதன்மைப்படுத்தும் போது வருகின்றது. எனது ஜமாத்தார்கள் தமக்குள் ஒருவர் மற்றவரை பெரியவர் சிறியவர் என்று கருதுவதை நான் விரும்புவதில்லை. அல்லது ஒருவர் மற்றவர் மீது கோபம் கொள்வது அல்லது இழிவான பார்வையினால் பார்ப்பது போன்றவற்றை நான் விரும்புவதில்லை. இறைவன் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதனை நன்கறிவான். இது ஒரு வகையான ஏளனமாகும். இதற்குள் இழிவு உள்ளது. ஏளனம் விதை போன்று வளர்ந்து அவனுடைய அழிவிற்கு, அதாவது கர்வம் கொள்பவனுடைய அழிவிற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என அச்சம் ஏற்படுகின்றது. கூறுகின்றார்கள், சில மனிதர்கள் பெரியவர்களை சந்திக்கும் போது மிகவும் கண்ணியத்துடன் நடக்கின்றனர். ஆனால் பெரியவர் யாரென்றால் எளியவனுடைய விஷயங்களை எளிமையாக கேட்பவர்தான் பெரியவர் ஆவார். அவருக்கு ஆறுதல் வழங்க வேண்டும். அவருடைய கூற்றிற்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். அவருக்கு வருத்தம் ஏற்படக்கூடிய வகையில், எரிச்சலூட்டக்கூடிய வகையில் எந்த ஒரு வார்த்தையையும் கூறக்கூடாது. அல்லாஹ் தாலா திருக்குரானில் கூறுகின்றான், வலா தனாபசு பில் அல்காப் பீசல் இஸ்முல் ஃபுசூகு பாதல் ஈமானி வமல்லம் யதுபு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அதாவது நீங்கள் உங்கள் மக்களையே பழித்துரைக்காதீர்கள், ஒருவரை ஒருவர் பட்ட பெயர் சூட்டி அழைக்காதீர்கள். ஏனெனில் நம்பிக்கை கொண்ட பின்னர் கெட்ட பெயர் எடுப்பது மிகவும் தீய ஒன்றாகும்.
கழிவிரக்கம் கொள்ளாதவர்கள் அநீதிழைக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். கூறுகின்றார்கள், நீங்கள் ஒருவர் மற்றொருவரை பட்டப்பெயர் சூட்டி அழைக்காதீர்கள். இந்த செயல் நெறி தவறியவர்களின் செயலாகும். இது இறைவனுக்கு கட்டுப்படாத மக்கள், ஷைத்தானுக்கு பின் செல்லக்கூடிய மக்களுடைய செயலாகும். எவர் ஒருவர் மற்றொருவரை இழிவுபடுத்துவாரோ அவருக்கு அதே போன்ற நிலைமை ஏற்படாதவரை மரணிக்க மாட்டார். உங்கள் சகோதரர்களை ஏளனமாக பார்க்காதீர்கள். ஒரே ஊற்றிலிருந்து நீர் அருந்த கூடியவர்களில் எவருடைய அதிர்ஷ்டத்தில் அதிக அளவு நீர் அருந்துவது உள்ளது என்பதை யார் அறிவார்? மதிப்பும் மரியாதையும் பௌதீக கோட்பாடுகளால் கிடைக்கப் பெறாது. மாறாக இறைவனது பார்வையில் இறையச்சம் உடையவரே பெரியவராவார். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். உண்மையான அறிவு மற்றும் உண்மையான ஞானம் ஆகியவை இறைவன் பக்கம் திரும்பாதவரை கிடைக்கப் பெறாது. அறிவு, சிந்தனை, நுண்ணறிவு போன்றவை இறைவன் பக்கம் குனியாமல் அவன் பக்கம் திரும்பாமல் கிடைக்கப் பெறாது. கூறுகின்றார்கள், இதன் காரணமாகத்தான் முஃமினுடைய நுண்ணறிவுக்கு அஞ்சுங்கள். ஏனென்றால் அவர்கள் இறை ஒளியிலிருந்து பார்க்கக்கூடியவர் ஆவார்கள். சரியான நுண்ணறிவு மற்றும் உண்மையான அறிவு இறையச்சம் உருவாகாதவரை கிடைக்கப் பெறாது. கூறுகின்றார்கள், நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் அறிவுபூர்வமாக செயல்படுங்கள், சிந்தனை செய்யுங்கள், யோசியுங்கள். கவனம் செலுத்துவது மற்றும் சிந்தனை செய்வதனை பற்றி திருக்குரான் பல முறை வலியுறுத்தி கூறியுள்ளது. மறைவான நூல்கள் மற்றும் திருக்குரானை ஆராயுங்கள். தூய நல்ல இயல்புடையவராக விளங்குங்கள். உங்களுடைய உள்ளம் தூய்மை அடைந்த பிறகு நீங்கள் நல்ல அறிவுடன் செயல்படுவீர்கள், இறை அச்சத்தின்படி செயல்படுவீர்கள். பிறகு இந்த இரண்டு இணைப்பின் மூலம் அந்த நிலைமை ஏற்பட்டுவிடலாம். அதாவது, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். இது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும். அப்போது இந்த படைப்பினங்கள் வீணாக படைக்கப்பட்டவை கிடையாது என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். மாறாக இவை உண்மையான படைப்பாளனின் உண்மைத்துவம் மற்றும் அவனது இருப்பை நிரூபிக்கின்றன. இதன் மூலம் மார்க்கத்திற்கு உதவக்கூடிய பல்வேறு வகையான அறிவு மற்றும் திறன்கள் வெளிப்படும். பிறகு அல்லாஹ் தாலா படைத்தவை ஆவும் வீணானவையும் கிடையாது, பொய்யானவையும் கிடையாது என்பது உள்ளத்தில் இருந்து வெளிப்படும். இறைவன் தூய்மையானவனாவான். பிறகு அவனிடம் எங்களை நெருப்பின் தணலிலிருந்து காப்பாற்றி என துவா செய்வார்கள். இந்த துவா உள்ளத்திலிருந்து வெளிப்படும் போது அல்லாஹ் தாலா இந்த அனைத்து படைப்பினங்களையும் வீணாக படைக்கவில்லை என்பது தெரிய வரும். ஒவ்வொன்றின் படைப்பிற்கும் ஒரு குறிக்கோள் உள்ளது. மனிதன் இருக்கின்றான் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மதிப்பு இருக்கின்றது. அதற்கு கண்ணியம் அளிப்பது அவசியமாகும். அல்லா தாலாவுடைய படைப்பினங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதனை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு உங்களுக்கு அல்லாஹ் தாலா எந்த ஒன்றையும் வீணாக படைக்கவில்லை என்பது தெரிய வரும். பிறகு கூறுகின்றார்கள், இதன் மூலம் மார்க்கத்திற்கு பயனளிக்கக்கூடிய பல வகையான அறிவு மற்றும் கலைகள் வெளிப்பட வேண்டும். உங்களுடைய அறிவு வளம் பெறும்போது மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பல வகையான உலக அறிவுகள் வெளிப்படும். ஆக நன்மையில் முன்னேறக்கூடிய எண்ணம் திருக்குரானுடைய ஞானத்தினை பெறுவதற்கு, அதனை புரிவதற்கு முயற்சி ஏற்படும் போதுதான் உண்டாகும். ஆகையால் உண்மையான மூமினாக ஆக வேண்டுமென்றால் திருக்குரானை மிகவும் கவனத்துடன் படிப்பது அவசியமாகும். மேலும் நன்மையின் உண்மையான அறிவு மற்றும் ஞானம் ஆகியவற்றை பெறுவதற்கும் இதனை கவனத்துடன் படிப்பது அவசியமாகும். இதன் மூலம் அறிவும் ஞானமும் வளரும். மேலும் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நீங்கள் ஈருலக வெற்றி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால், மேலும் மக்களின் உள்ளங்களை வெல்ல வேண்டும் என நினைத்தால் தூய்மையினை மேற்கொள்ளுங்கள், அறிவை கொண்டு செயல்படுங்கள், இறை கூற்றுகளுக்கு ஏற்ப செயல்படுங்கள், உங்களை நீங்களே சீர்திருத்துங்கள், மற்றவர்களுக்கு நல்லொழுக்கத்தின் முன்மாதிரியாக திகழுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியடைவீர்கள். ஒருவர் எவ்வளவு அழகாக கூறினார். இது பாரிசு மொழியில் இருக்கின்றது. சுஹுன் கஸ் தில் பரூம் ஆயத் நஷீன் லாஜரம் பர்தில். உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய கருத்துக்கள் உள்ளத்தினுள் இறங்கிவிடும் கூறுகின்றார்கள். எனவே முதலில்
உள்ளத்தை உருவாக்குங்கள். நீங்கள் உள்ளத்தில் விளைவை ஏற்படுத்த விரும்பினால் பிறகு செயல் அடிப்படையில் சிறந்த விளைவை ஏற்படுத்துங்கள். ஏனென்றால் செயல் இல்லாமல் வெறும் சொல் ஆற்றல் மற்றும் மனித ஆற்றல் எந்த பயனையும் ஏற்படுத்திவிட முடியாது. வாயளவில் வீண் பேச்சு பேசக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் உள்ளனர். மௌலவிகள் உலமாக்கள் என்று அழைக்கப்படும் பலர் மெம்பரில் நின்று தன்னை நபிமார்களுக்கு உதவியாளர்கள் என்றும் நபிமார்களின் வாரிசு என கூறிக்கொண்டு அறிவுரைகளை வழங்கி திரிகின்றனர். அவர்கள் கூறுகின்றார்கள், ஆணவம், கர்வம் மற்றும் தீய நடத்தையிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுடைய நடத்தை மற்றும் அவர்கள் சுயமாக செய்யும் செயல்கள் ஆகியவற்றின் தரத்தின் அளவை விட அவர்களது அறிவுரைகள் உங்கள் உள்ளத்தில் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை சிந்தித்து பார்த்தாலே போதுமானதாகும். நிச்சயமாக ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய உள்ளங்களில் இந்த மௌலவிகளின் கூற்றுகள் எந்த விதமான விளைவையும் ஏற்படுத்தி இருக்காது. ஆனால் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்காத மக்கள், ஒரு சில படித்த மக்கள், கொஞ்சம் அறிவுள்ள மக்களிடம், நேர்மையான மக்களிடம் இவர்களை பற்றி கேட்டால் அவர்கள் மௌலவிகளை பற்றி தவறாகத்தான் கூறுகின்றார்கள். இந்த மௌலவிகள் சொல்வதொன்று செய்வது ஒன்றாகும். கூச்சல், குழப்பம் போன்றவற்றை இவர்கள் தான் உருவாக்குகின்றனர் என்கின்றனர். ஆக நமது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும்போது அதன் மூலமாக நமது தப்லீகிற்கான வழிகள் திறக்கும், மேலும் பிறர் மீது தாக்கமும் ஏற்படும். பிறகு புதிய கல்விகளை கற்க வேண்டும் என்பதனை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். நான் புதிய அறிவுகளுக்கும் நவீன கல்விக்கும் எதிராக இருக்கக்கூடிய அந்த மௌலவிகள் தவற்றில் இருப்பதாகவே காண்கின்றேன். அவர்கள் தனது தவறுகள் மற்றும் பலவீனங்களை மறைப்பதற்காக இவ்வாறு செய்கின்றனர். அவர்களுடைய உள்ளத்தில் இந்த விஷயம் ஆழமாக பதிந்துவிட்டது. அதாவது புதிய அறிவுகளின் ஆய்வுகள் இஸ்லாத்தின் மீது தீய எண்ணம் மற்றும் வழிகேட்டை ஏற்படுத்திவிடும். மேலும் அவர்கள் அறிவு மற்றும் அறிவியல் இஸ்லாத்திற்கு முற்றிலும் முரண்பட்ட விஷயமாகும் என கருதுகின்றனர். ஏனென்றால் தத்துவங்களின் குறைபாடுகளை வெளிப்படுத்துவதற்குரிய ஆற்றல் அவர்களிடம் இல்லை. ஆகையால் தமது இந்த பலவீனத்தை மறைப்பதற்கு இந்த விஷயத்தை காரணமாக காட்டுகின்றனர். அதாவது புதிய அறிவுகள் கற்பது விளக்கப்பட்டதாகும் என்கின்றனர். அவர்களுடைய ஆன்மா தத்துவங்களுக்கு அஞ்சுகிறது, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முன்பு சஜிதா செய்கின்றது. ஆனால் அவர்களுக்கு இறை இல்ஹாம்கள் மூலம் கிடைக்கப்பெறும் உண்மையான தத்துவ ஞானம் கிடைக்கவில்லை. உலக தத்துவத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் நடுங்குகிறார்கள். அதனால் இதனை அறவே படிக்காதீர்கள், பார்க்காதீர்கள் என கூறுகின்றனர். இறை இல்ஹாம்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உண்மையான ஞானம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது திருக்குரானில் நிரம்பி காணப்படுகின்றது. அது மிகவும் தாழ்மையுடன் எளிமையுடன் இறைவனுடைய வாசலில் தன்னை அர்ப்பணித்து விடுபவருக்கு, அதாவது தன்னை இறைவனுடைய சன்னிதானத்தில் வைப்பவருக்கு, அவன் முன்பு குனிபவர் மற்றும் அவனிடமே உதவி தேடுபவருக்கு கிடைக்கப்பெறும் கூறுகின்றார்கள். மேலும் எவருடைய உள்ளத்திலிருந்தும் அறிவிலிருந்தும் கர்வத்தின் எண்ணம் வெளியேறிவிடுமோ, மேலும் எவர் தன்னுடைய பலவீனங்களை ஒப்புக்கொண்டவாறு மன்றாடியவாறு உண்மையான அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வாரோ அவருக்கே இந்த ஞானம் கிடைக்கப்பெறும். மேலும் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இன்றைய காலத்தில் மார்க்கத்திற்கு சேவை செய்வதற்காக, இறை வார்த்தைகளை மேன்மைப்படுத்துவதற்காக நவீன கல்வியை கற்பது அவசியமாகும். மார்க்கத்தை பரப்புவதற்கு இன்றைய காலத்தின் புதிய அறிவுகளை கற்க வேண்டும். மிகவும் கடின முயற்சிகள் எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள், கடின உழைப்பை மேற்கொள்ளுங்கள், அறிவியலில் ரிசர்ச் செய்யுங்கள், முன்னேறுங்கள். இன்றைய காலத்து அகமதி மாணவர்களிடம் குறிப்பாக நான் கூறுவது என்னவென்றால், இதன் பக்கம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இதுவும் ஒரு தப்லீகிற்கான வழியாகும். இதுவும் நன்மை பரப்புவதற்கான வழியாகும். இன்றைய காலத்து மாடர்ன் அறிவு, சயின்ஸ் ஞானம் கிடைக்க பெறும் போது பலவிதமான வழிகள் மேலும் திறக்கும். புதிய கல்விகளை கற்றுக்கொள்ளுங்கள், அதுவும் கடின முயற்சியுடன் கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது, அதனை நான் ஒரு எச்சரிக்கையாக கூற விரும்புகின்றேன். அதாவது எவர் இந்த அறிவில் ஒரு பக்கமாக இருக்கின்றாரோ, ஆன்மீக மக்களின் கூட்டத்துடன் சேர்ந்திருக்கவும் செய்யாமல் உலக அறிவிலேயே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வாரோ, பொதுவாக அவர்கள் தம்மிடம் எந்தவிதமான இறை ஒளியையும் பெற்றிருப்பதில்லை. அப்படிப்பட்டவர்கள் பொதுவாக ஏமாந்து வழிதவறியவர்கள் ஆவார்கள். மேலும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரம் விலகி சென்றவர்கள் ஆவர்.
அறிவினை கற்றுக்கொள்ளுங்கள், அதனுடன் திருக்குர்ஆனுடைய அறிவையும் கற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் சரியான பாதையில் பயணிக்க முடியும். பிறகு எவரிடம் திருக்குர்ஆனுடைய ஞானம் இருக்கிறதோ அவருடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள். கூறுகின்றார்கள், இவர்கள் தான் பெற்ற அறிவுகளை இஸ்லாத்திற்கு கீழ் கொண்டு வராமல் தலைகீழாக இஸ்லாத்தை அறிவுகளுக்கு கீழ் கொண்டு வருவதற்கு பயனற்ற முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். மேலும் தம்மை மார்க்கத்திற்கும் உலகத்திற்கும் சேவை செய்பவர்களாக கருதி கொள்கின்றனர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த பணியை, அதாவது மார்க்க சேவையை, விண்ணின் ஒளியை தம்முள் பெற்றுள்ள மனிதரால் மட்டும்தான் செய்ய முடியும். நமக்கு இக்காலத்தில் இந்த ஒளி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடமிருந்து கிடைக்க பெற்றது. ஆகையால் திருக்குர்ஆனுடைய தஃப்சீர் மற்றும் அதனை புரிந்து கொள்வதற்கு அன்னாருடைய நூல்களை படிப்பது, அன்னாருடைய தஃப்சீர்களை படிப்பது மிகவும் அவசியமானதாகும். இதன் பிறகு சயின்ஸை மார்க்க அறிவுடன் இணைக்கலாம். இவ்வாறு இருந்தால் உலக அறிவு மார்க்க அறிவை எஞ்சிவிட சாத்தியமே இல்லை. எப்பொழுதும் மார்க்கம்தான் மேன்மை பெறும். மேலும் மார்க்கம் இந்த உலகம் மற்றும் சயின்ஸ் அறிவினை தனக்கு கீழ் கொண்டு வந்துவிடும். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், சாபிரு வ ராபிதுவை விளக்கியவாறு கூறுகின்றார்கள், அதாவது பொறுமையை மேற்கொள்ள அறிவுறுத்துங்கள் மற்றும் எல்லையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாகும். எவ்வாறு எல்லையில் எதிரி வரம்பு மீறாமல் இருக்க எதிரிகளுக்கு எதிராக குதிரை நிற்பது அவசியமானதோ அதே போன்று நீங்களும் தயாராக இருங்கள். பழைய காலங்களில் எல்லை பாதுகாப்புக்கு குதிரைப்படை மிகவும் சிறந்ததாக கருதப்பட்டது. இக்காலத்தில் பலவிதமான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உள்ளன. அவைகளை நாட்டின் எல்லை பாதுகாப்புக்காக வைத்திருப்பது அவசியமாக இருக்கின்றது. கூறுகின்றார்கள், எதிரி எல்லை மீறாமல் இருக்க, உங்கள் பக்கம் தாக்குதல் நடத்தாமல் இருக்க எப்படி குதிரை அவசியமானதாக இருக்கின்றதோ இதை போன்று நீங்களும் தயாராக இருங்கள். எதிரி எல்லை மீறி இஸ்லாத்திற்கு இழப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. நான் இதற்கு முன்னரும் கூறியிருக்கின்றேன், நீங்கள் இஸ்லாத்திற்கு உதவி மற்றும் சேவை செய்ய விரும்புகின்றீர்கள் என்றால் இறை அச்சம் மற்றும் தூய்மையினை மேற்கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் இறைவனுடைய பாதுகாப்பு கோட்டைக்குள் வர முடியும். அதாவது அல்லாஹ் தாலாவுடைய பாதுகாப்பு கோட்டைக்குள் வர முடியும். இதன் பிறகு உங்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும். நீங்கள் காண்கின்றீர்கள், முஸ்லிம்களின் வெளிப்படையான ஆற்றல் எவ்வாறு பலகீனமாகிவிட்டது. சமுதாயங்கள் இவர்களை இழிவாகவும் ஏளனமாகவும் பார்க்கின்றது. இந்த நிலைமை இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் அவ்வாறே இருந்தது. மாறாக இது இன்று அதனை விட அதிகமாகிவிட்டது. முஸ்லிம்கள் வெறுப்புடனே பார்க்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய தவறான செயல்களினால் அவ்வாறு பார்க்கப்படுகிறார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய உட்புற ஆற்றலும் தாழ்வடைந்து பலகீனமாகி விட்டது என்றால் பிறகு எல்லாம் முடிந்துவிட்டது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள், அதாவது காலத்தின் இமாமை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், உங்களுடைய ஆற்றலும் பலகீனமாகிவிட்டது என்றால், உலக வாழ்க்கையில் மூழ்கிவிட்டீர்கள் என்றால், மார்க்கத்தை மறந்து விட்டீர்கள் என்றால் பிறகு முடிவு வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது உள்ளங்களை எந்த அளவு தூய்மையாக்க வேண்டுமென்றால் தூய்மையான ஆற்றல் உங்களில் புகுந்து அது எல்லையில் நிற்கக்கூடிய குதிரையை போன்று உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தாலாவுடைய அருள் எப்பொழுதும் இறையச்சம் உடையவருடனும் நல் அடியார்களுடனும் இருக்கும். தனது ஒழுக்கம், நடத்தை போன்றவற்றை இஸ்லாத்தின் மீது கரைபடியும் அளவிற்கு கடைபிடிக்காதீர்கள். தீய மற்றும் இஸ்லாமிய போதனைகளின்படி அமல் செய்யாத முஸ்லிம்கள் மூலம் இஸ்லாத்திற்கு கரை ஏற்படுகின்றது. ஏதாவது ஒரு முஸ்லிம் மது அருந்தினால் எங்கேயாவது சென்று வாந்தி எடுத்துக் கொண்டிருப்பார். தலைப்பாகை அவிழ்ந்து கழுத்தில் தொங்கும். தெருக்களிலும் ஓடைகளிலும் விழுந்து கிடப்பார். காவல்துறையினர் அவரை செருப்பால் அடிப்பார்கள். இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அவரை கண்டு சிரிப்பார்கள். ஷரியத்திற்கு எதிரான அவருடைய இந்த ஒழுக்கங்கெட்ட செயல் அவரை மட்டும் பாதிப்பதில்லை, மாறாக திரைமறைவில் அவருடைய இந்த செயலின் விளைவு இஸ்லாம் வரைக்கும் ஏற்படுகின்றது. இப்படி செய்திகள், சிறைப்பிடிப்பு போன்றவற்றை படித்து எனக்கு மிகவும் வேதனை ஏற்படும். இவர்களின் தீய நடத்தையால் முஸ்லிம்கள் ஏளனத்திற்கு ஆளாவதை காணும்போது எனது உள்ளம் நிம்மதி இழந்துவிடும். சிராத்தை முஸ்தகீமை கொண்ட இந்த மக்கள் தனது தீய நடத்தையினால் தனக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்வதில்லை, மாறாக இஸ்லாத்திற்கு இழிவை
ஏற்படுத்துகிறார்கள். இந்த நிலைமை இன்றும் கூட இருக்கின்றது. शराब पी लेता है तो कहीं कहकर இங்கு வரக்கூடிய பல முஸ்லிம்கள், குறிப்பாக விமானத்தில் பயணம் செய்து வரக்கூடிய பல முஸ்லிம்கள் மேற்கத்திய நாடுகளில் மது அனுமதிக்கப்பட்டது என்பதனால் பயணத்தில் பாகிஸ்தானுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது அரபு நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் அளவில்லாமல் மது அருந்துகின்றார்கள். மேலும் அருகில் இருக்கக்கூடியவர்களையும் கஷ்டப்படுத்துகின்றார்கள். கூறுகின்றார்கள், தனது நடத்தை எவ்வாறு மாற்றப்பட வேண்டுமென்றால் நிராகரிப்பாளர்கள் உங்கள் மீது அல்ல, மாறாக இஸ்லாத்தின் மீது செய்யும் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு அவை இடமளிக்க கூடாது. மேலும் உண்மையான வலிமை வாய்ந்தவன் யார் என்பதனை விளக்கியவாறு ஒரு முஃமின், ஒரு அஹ்மதி எப்படிப்பட்ட வலிமை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி கூறுகின்றார்கள். நமது ஜமாத்திற்கு உடல் வலிமை பெற்றவர்கள், வீரர்கள் அவசியமில்லை. மாறாக ஒழுக்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்யக்கூடியவர்கள் தான் தேவைப்படுகின்றார்கள். ஒரு மலையை ஓரிடத்திலிருந்து நகர்த்தும் வலிமை பெற்றவன் உண்மையான பலசாலி இல்லை. மாறாக ஒழுக்கத்தை நல்லதாக மாற்றும் வலிமை பெற்றவனே உண்மையான பலசாலியாவான். ஆக இதனை நினைவில் கொள்ளுங்கள். அனைத்து விதமான ஆற்றலையும் சக்தியையும் ஒழுக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதில் செலவு செய்யுங்கள். ஏனென்றால் இதுதான் உண்மையான ஆற்றலும் வலிமையும் ஆகும். பிறகு சரியான மத நம்பிக்கை மேலும் நன்னடத்தையின் பக்கம் கவனம் செலுத்துவதை பற்றி ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதனை தவிர மேலும் 2 பகுதிகள் உள்ளன. இதனை கவனத்தில் கொள்வது உண்மையான நன்னடத்தையாளரின் பணியாக இருக்க வேண்டும். இதில் ஒன்று உண்மையான மார்க்க நம்பிக்கை ஆகும். இது அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் அருளாகும். அவன் முழுமையான மற்றும் சரியான மார்க்க நம்பிக்கையின் வழியினை அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக மிகவும் எளிதாக எவ்வித கஷ்டமும் இன்றி நமக்கு வழங்கிவிட்டான். எந்தவித கஷ்டத்தையும் மேற்கொள்ளாமல் மிகவும் எளிதாக கிடைத்துவிட்டது. கூறுகின்றார்கள், உங்களுக்கு கிடைத்த இந்த பாதையில் இப்பொழுது வரை பல ஆலிம்கள் விலகி உள்ளார்கள். இறைவனுடைய இந்த அருள் மற்றும் கருணைக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துவது உண்மையான உள்ளத்துடன் உண்மையான மார்க்க நம்பிக்கைக்கு பிறகு 2வது பகுதியில் வரக்கூடியவற்றை செய்வதாகும். மேலும் அதில் உங்களது செயல் மூலமாக அவனிடத்தில் துவா செய்யுங்கள். சமய நம்பிக்கைகளில் நிலை பெற்று இருப்பதற்கும் நல்ல செயல்களை செய்ய வாய்ப்பு கிடைப்பதற்கு துவா செய்யுங்கள். பிறகு இபாதத்துகளுடைய பிரிவில் 3வது விஷயம் தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்றவைகள் உள்ளன. சிந்தனை செய்து பாருங்கள். தொழுகை இது உலகத்திற்கு வந்துள்ளது, ஆனால் உலகத்திலிருந்து வரவில்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத்தி. தொழுகை உலகிற்கு வந்தது, ஆனால் உலகத்திலிருந்து வந்தது கிடையாது. உலகவாதிகளின் பொருள் கிடையாது. உண்மையான மூமின்கள் தான் இதன் உரிமையை நிறைவேற்ற முடியும். கூறுகின்றார்கள், நமது ஜமாத் மறுமை வாழ்வின் மீது கவனம் செலுத்த வேண்டும். லூத் போன்ற சமுதாயங்களின் நிலைமை என்னவாயிற்று? ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்னவென்றால் உள்ளம் கடினமானதாக இருந்தாலும் வருத்தமடைந்தவாறு அழுது மன்றாடுவதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒருவேளை உள்ளம் கடினமானதாக இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். திரும்ப திரும்ப முயற்சி செய்ய வேண்டும். தனக்குள் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். உள்ளத்தில் ஒரு கஷ்டத்தை உண்டாக்க வேண்டும். இதன் மூலம் மென்மை ஏற்பட வேண்டும். அல்லாஹு தாலாவின் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும். இபாதத்துகளின் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும். முழுமையாக இறைவன் பக்கம் குனிய வேண்டும். கூறுகின்றார்கள், நமது ஜமாத்திற்கு இது மிகவும் அவசியமானதாகும். ஏனெனில் அவர்கள் புத்தம் புதிய ஆன்மீக அறிவை பெறுகிறார்கள். எவராவது ஆன்மீக அறிவை பெறுவதாக வாதம் புரிந்த பிறகு அதன்படி செயல்படவில்லை என்றால் அது வெறும் பகட்டு ஆகும். ஆகையால் நமது ஜமாத் மற்றவர்களுடைய கவனமின்மையினால் கவனமற்றவர்களாக ஆகிவிடக்கூடாது. அவர்களுடைய உற்சாகம் காய்ந்து போயிருப்பதை கண்டு தனது உற்சாகத்தையும் காய்ந்து போக விடக்கூடாது. மனிதன் பல ஆசைகளை கொண்டவனாக இருக்கின்றான். மறைவானவை, இறைநியதி ஆகியவற்றை பற்றி யாருக்கு தெரியும்? மறைவானவை மற்றும் இறை நியதியை பற்றி யாருக்கும் தெரியாது. எப்போது எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. விருப்பங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை ஒருபோதும் நடக்காது. உங்களுடைய விருப்பங்கள் இருக்கின்றன, அதற்கேற்ப வாழ்க்கை நடைபெறாது. கூறுகின்றார்கள், விருப்பங்கள் என்பது வேறு, இறை நியதி என்பது வேறொன்று ஆகும். இந்த விஷயம்தான் உண்மையானதாகும்.
நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் மத்தியில் மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு உண்மையானதாகும். அவனுக்கு என்ன தெரியும், அதில் என்னென்ன எழுதியிருக்கும் என்று. ஆகையால் உள்ளத்தை விழிப்பூட்டி கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாவிடத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலைமைகள் சரியாகத்தான் செல்கின்றன, அதிலிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை. ஆகையால் திரும்ப திரும்ப தனது உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனை எழுப்புங்கள், இறைவனின் பக்கம் கவனம் ஏற்படுத்துங்கள். மேலும் கூறுகின்றார்கள், தக்வாவின் வழிகளை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் தக்வாவை ஷரியத்துடைய சாராம்சம் என்று கூறுவார்கள். ஷரியத்தினை சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் ஷரியத்துடைய மையப்புள்ளி தக்வாவாகத்தான் இருக்கும். தக்வாவின் நிலைகள் மற்றும் படித்தரங்கள் பல உள்ளன. ஆனால் தேடுபவர் உண்மையாளராக இருந்து கொண்டு ஆரம்ப நிலைகளை மற்றும் படித்தரங்களை உறுதியிலும் நேர்மையிலும் நிலை நின்றவாறு நன்னடத்தையுடன் கடக்கும் போதுதான் அந்த உயர்வான படித்தரங்களை அவரால் பெற்றுக்கொள்ள இயலும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அதாவது அல்லாஹ் முத்தகீன்களின் துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஆக இது அவனது வாக்குறுதியாகும். அவனது வாக்குறுதியில் எந்த விதமான முரண்பாடும் இருக்காது. அவன் ஒருபோதும் தனது வாக்குறுதியை மீற மாட்டான். அவன் கூறுகின்றான், இன்னல்லாஹா லா யுக்லிஃபுல் மீஆத். ஆக தக்வாவை மேற்கொள்வது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனையாக இருக்கும் போது ஒரு மனிதன் கவனமற்றவனாக வழி தவறியவாறு இருந்து கொண்டு துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என விரும்பினால் அவர் முட்டாள் அல்லது அறிவினர் இல்லையா? ஆகையால் நமது ஜமாத்தின் மக்கள் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தக்வாவின் வழியினை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான இன்பத்தினை பெற வேண்டும். மேலும் ஈமானை வலுவடைய செய்ய வேண்டும். மேலும் ஓர் அறிவுரையை வழங்கியவாறு கூறுகின்றார்கள், பல முறை இறைவன் புறமிருந்து இல்ஹாம் இறங்கியது. அதாவது நீங்கள் முத்தகீன்களாக ஆகிவிடுங்கள், தக்வாவின் நுண்ணிய வழிகளில் செல்லுங்கள், இறைவன் உங்களுடன் இருப்பான். கூறுகின்றார்கள், இதன் மூலம் எனது உள்ளத்தில் மிக பெரிய வேதனை உண்டாகியது. நமது ஜமாத் உண்மையான தக்வா மற்றும் தூய்மையை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்வேன்? மேலும் கூறுகின்றார்கள், நான் எந்த அளவு துவா செய்கின்றேன் என்றால் துவா செய்து பலகீனம் என்னை ஆட்கொண்டு விடுகிறது. சில சமயங்களில் மயக்கம் வரை நிலைமை சென்று விடுகின்றது. கூறுகின்றார்கள், ஒரு ஜமாத் இறைவனுடைய பார்வையில் இறையச்சம் உடையதாக ஆகாதவரை இறை உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறாது. கூறுகின்றார்கள், அனைத்து வேத நூல்களின் தௌராத் மற்றும் இஞ்சிலின் போதனைகளின் சாராம்சம் தக்வாவாகும். திருக்குரான் ஒரே வார்த்தையில் இறைவனுடைய மாபெரும் விருப்பம் மற்றும் எண்ணத்தினை வெளிப்படுத்தி உள்ளது. அதாவது தக்வா என்ற இந்த ஒரு வார்த்தையில் அடங்கிவிட்டது. அன்னார் குறிப்பாக ஒரு நேரத்தில் ஜமாத்தினருக்கு இந்த துவாவினை செய்வதற்கு அறிவுறுத்தினார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸ்னத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்தன் வகைனா அதாபன்னார். கூறுகின்றார்கள், தௌபா மனிதனுக்கு பயனற்ற வீணான ஒரு விஷயம் கிடையாது. மேலும் இறைவனுடைய விளைவு மறுமையில் மட்டும் ஏற்படக்கூடியது கிடையாது. மாறாக இதன் மூலம் மனிதனுக்கு உலகம் மற்றும் மார்க்கமும் இரண்டும் சரியாகிவிடும். இதன் மூலம் இவ்வுலகிலும் மறுமையிலும் சந்தோஷம் மற்றும் உண்மையான நிம்மதி கிடைக்கப்பெறும். பாருங்கள், அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸ்னத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்தன் வகீனா அதாபன்னார். எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகிலும் நிம்மதி மற்றும் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வழங்குவாயாக, மேலும் மறுமையிலும் நிம்மதி மற்றும் திருப்தியை வழங்குவாயாக, மேலும் எங்களை நெருப்பின் தண்டனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. பாருங்கள், உண்மையில் ரப்பனா என்ற வார்த்தையில் தௌபா அதாவது பாவ மன்னிப்பின் பக்கம் ஒரு நுண்ணிய வழிகாட்டல் உள்ளது. ஏனென்றால் ரப்பனா என்ற வார்த்தை அவன் அதாவது மனிதன் இதற்கு முன்பு ரப்பாக எண்ணி வைத்திருந்தவற்றிலிருந்து முகம் திருப்பியவாறு. மேலும் இந்த வார்த்தை உண்மையான வேதனை மற்றும் மென்மை இல்லாமல் வெளிப்படவே முடியாது. ரப் என்பது படிப்படியாக முழுமை வரை கொண்டு செல்லக்கூடியவருக்கு கூறப்படும். மேலும் பரிபாலிப்பவனுக்கும் கூறப்படும். உண்மையில் மனிதன் பல ரப்புகளை உருவாக்கி வைத்திருக்கின்றான். தனது திட்டங்கள் மற்றும் தந்திரங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பான் என்றால் அதுவே அவனது ரப் ஆகும்.
அல்லது அவனுக்கு தனது அறிவு அல்லது உடல் வலிமை பற்றிய பெருமை இருக்குமென்றால் அதுவே அவனது ரப்பாகும். ஒருவனுக்கு தனது அழகு, பொருள், செல்வம் ஆகியவற்றின் மீது பெருமை இருக்குமென்றால் அதுவே அவனது ரப்பாகும். இது போன்ற ஆயிரக்கணக்கான காரணிகள் அவனுடன் இணைந்துள்ளன. எப்பொழுது வரை இவற்றை தவிர்ந்தவாறு அதனை விட்டுவிட்டு ஈடு இணையற்ற உண்மையான இறைவன் முன்பு தனது தலையை குனியவில்லையோ, ரப்பனா என்பதில் முழுமையான வேதனையுடன் மற்றும் உள்ளத்தினை உருக்கக்கூடிய குரலில் அவனது சன்னதியில் விழவில்லையோ, அப்பொழுது வரை அவன் உண்மையான இறைவனை புரியவில்லை என்பதாகும். ஆக இப்படிப்பட்ட உளவேதனை மற்றும் உயிரின் உருக்கம் ஆகியவை மூலமாக அவன் முன்பு தமது பாவங்களை ஒப்புக்கொண்டவாறு தௌபா செய்யும் போது, மேலும் ரப்பனா என்று அழைத்தவாறு உண்மையில் நீதான் உண்மையான ரப் ஆவாய், ஆனால் நாங்கள் எங்களது தவற்றினால் வழிதவறி திரிந்து கொண்டிருந்தோம், தற்பொழுது நான் பொய் தெய்வங்களை விட்டுவிட்டேன், மேலும் உண்மையான உள்ளத்துடன் உன்னை ரப்பாக ஏற்கின்றேன், மேலும் உனது சன்னதிக்கு வந்துள்ளேன். இவை இல்லாமல் இறைவனை உங்களது ரப்பாக ஆக்குவது கடினமானதாகும். இந்த நிலைமை ஏற்பட்டால்தான் உண்மையான ரப் அல்லாவாக ஆக முடியும். எப்பொழுது வரை மனிதனுடைய உள்ளத்திலிருந்து மற்ற ரப்புகள் மற்றும் அவற்றின் கண்ணியம், மேன்மை, முக்கியத்துவம், அவசியம் ஆகியவை வெளியேறவில்லையோ, அப்பொழுது வரை உண்மையான ரப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சில மனிதர்கள் பொய்யை ரப்பாக ஆக்கியிருப்பார்கள். அவர்கள் பொய்யில்லாமல் தங்களால் வாழ முடியாது என எண்ணுவார்கள். சிலர் திருட்டு, ஏமாற்றுதல் போன்றவற்றை தனது ரப்பாக ஆக்கியுள்ளார்கள். இவைகள் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது என்பது அவர்களுடைய நம்பிக்கையாகும். ஆக இவைகள் அவர்களுடைய ரப்புகள் ஆவார்கள். பாருங்கள், ஒரு திருடனிடம் கொள்ளையடிப்பதற்கான எல்லா ஆயுதங்களும் இருக்கும்போது, மேலும் இரவும் அவனுக்கு சாதகமாக இருக்கும் போதும், எந்த விதமான காவல்காரனும் விழிக்காமல் இருக்கும் போது அவன் திருடுவதை தவிர வேற ஏதாவது ஒரு வழியினை தனது வயிற்று பிழைப்புக்காக நாடுவானா? அவன் தனது ஆயுதங்களையே தனது இறைவனாக கருதுவான். ஆக இப்படிப்பட்ட மக்களுக்கு தங்களது சூழ்ச்சி, தந்திரம் போன்றவைதான் ரப்பாக தெரியும். அவர்களுக்கு இறைவனிடம் உதவி வேண்டுவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? அவர்கள் தன்னுடைய பொருட்களையே ரப்பாக நினைப்பார்கள். எவருடைய பாதைகள் அனைத்தும் அடைக்கப்படுமோ அவருக்குத்தான் துவாவுடைய அவசியம் ஏற்படும். வேற எந்த வழியும் இல்லாத போதுதான் துவா வெளிப்படும். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா என்று துவா செய்யும் போது அல்லாவை மட்டும் தனது ரப்பாக ஆக்கி கொண்டவர்கள் செய்ய வேண்டிய வேலையாகும். அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. அவர்களது இறைவனை தவிர மற்ற அனைத்து பொய் தெய்வங்களும் வீணானவையும் ஒன்றுமற்றவை ஆகும். கூறுகின்றார்கள், வக்கீனா அதாபன்னாரில், நெருப்பு என்பது கியாமத்தில் ஏற்படக்கூடிய நெருப்பு மட்டும் கிடையாது. மாறாக உலகில் ஒரு மனிதர் மிக நீண்ட வாழ்வினை பெறும்போது அவர் உலகில் ஆயிரக்கணக்கான நெருப்புகள் இருப்பதை காண்கின்றார். அனுபவசாலிகள் உலகில் பலவிதமான நெருப்பு இருப்பதனை அறிவார்கள். பலவிதமான தண்டனை, அச்சம், பஞ்சம், பட்டினி, நோய்கள், தோல்விகள், இழிவு, அவமானம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயம், பலவிதமான துக்கங்கள், சந்ததிகள், மனைவி போன்றோர்களினால் கஷ்டங்கள், உறவினர்களினால் ஏற்படும் மனஸ்தாபங்கள் போன்ற இவை அனைத்தும் நெருப்பு ஆகும். ஆக மூமின் துவா செய்யும் போது அனைத்து விதமான நெருப்புகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக, நான் உன்னை பற்றி பிடித்துள்ளேன், எங்களை நெருப்பு வடிவில் மனிதனுடைய வாழ்க்கையை கடினமாக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களிலிருந்து எங்களை காப்பாயாக என்கின்றனர். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையான அகமதிகளிடம் இறைவனுடைய வாக்குறுதி இதனை பற்றி இதற்கு முன்னரும் கூறப்பட்டிருக்கின்றது. விளக்கமாக தற்பொழுது கூறுகின்றார்கள். அல்லாஹ் தாலா திருக்குரானில் கூறுகின்றான், உம்மை பின்பற்றுபவர்களை நிராகரிப்பவர்களை விட இறுதி நாள் வரை மேலோங்க செய்வேன். இந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய வாக்குறுதி நாசிரத்தில் பிறந்த இப்னு மரியமிடம் கூறப்பட்டதாகும். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கூறப்பட்டதாகும். ஆனால் நான் உங்களுக்கு நற்செய்தி கூறுகின்றேன், யெசு மசி என்ற பெயரில் வரக்கூடிய இப்னு மரியமிற்கும் அல்லாஹு தாலா இதே வார்த்தையை கூறிதான் நற்செய்தினை வழங்கியுள்ளான். அதாவது மசீஹ் மவ்ஊத் ஆகிய எனக்கும் அல்லாஹு தாலா இதே நற்செய்தினை தான் வழங்கியுள்ளான். இப்பொழுது நீங்கள் சிந்தியுங்கள், என்னுடன் தொடர்பு கொண்டவாறு இந்த மாபெரும் வாக்குறுதி மற்றும் மாபெரும் நற்செய்தியில் தன்னை இணைத்துக் கொள்ள
விரும்புகின்றவர்கள் நப்சே அம்மாராவுடைய நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியுமா? நெறி தவறியவர்களாக ஒழுக்கமற்றவர்களாக இருக்க முடியுமா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அல்லாஹுடைய வாக்குறுதியினை உண்மையில் கண்ணியமாக பார்ப்பவர்கள், மேலும் என்னுடைய கூற்றினை கட்டுக்கதைகள் என்று நினைக்காதவர்கள் நினைவில் கொள்ளுங்கள், உள்ளத்தில் நிறுத்துங்கள். மீண்டும் ஒருமுறை என்னுடன் தொடர்புடையவர்களை பார்த்து கூறுகின்றேன். அந்த தொடர்பு சாதாரண தொடர்பு கிடையாது, மாறாக மிகவும் உறுதியான தொடர்பாகும். இதனுடைய விளைவு என்னை மட்டும் அடைவதில்லை, மாறாக அவன் வரைக்கும் அந்த இறைவன் வரை சென்றடைகின்றது. அவனே உலகில் உண்மை மற்றும் ஞானத்தின் ஆன்மாவை கொண்டு வந்த அந்த தூய்மையான முழுமையான மனிதன் வரை என்னை கொண்டு சென்றான். நான் கூறுகின்றேன், இந்த விஷயங்களுடைய விளைவு என்னிடம் மட்டும் ஏற்படுவதானால் எனக்கு எந்த விதமான கவலையும் சிந்தனையும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இத்துடன் நின்று விடவில்லை, மாறாக இதனுடைய விளைவு ஹஜரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையும் மேன்மையான அல்லாஹு தாலா வரையும் சென்றடைந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கவனமாக கேட்டு நினைவில் கொள்ளுங்கள். இந்த நற்செய்தியிலிருந்து பங்கு பெற விரும்பினால், அதற்கு தகுதியானவராக விரும்பினால், மேலும் கியாமத் வரை காஃபிர்கள் மீது வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்க விரும்பினால், இதற்கான உண்மையான தாகம் உங்களிடம் இருக்கும் என்றால், இந்த வாக்குறுதி உங்களில் நிறைவேற நீங்கள் விரும்பினால், நான் கூறுகின்றேன், நப்சே லவ்வாமாவுடைய நிலையிலிருந்து நப்சே முத்துமைன்னாவுடைய நிலையை அடையாதவரை இந்த வெற்றி கிடைக்கப்பெறாது. இதனை தவிர வேறு எதுவும் நான் கூறப்போவதில்லை. நீங்கள் இறைவன் புறமிருந்து வந்த மனிதரிடம் தனது தொடர்பை வைத்துள்ளீர்கள். அவருடைய விஷயங்களை உள்ளத்தின் காதுகளால் கேளுங்கள், மேலும் அதன்படி அமல் செய்வதற்கான முழுமையான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். மேலும் ஏற்றுக்கொண்ட பிறகு மறுத்தல் என்ற அசுத்தத்தில் விழுந்து நிலையான தண்டனையை பெற்றவர்களைப் போன்று ஆகிவிடாதீர்கள். ஆக இவைகள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்திற்கு பல்வேறு சமயங்களில் வழங்கிய அறிவுரைகளில் சிலவற்றாகும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடன் நேரடியாக தொடர்பினை மேற்கொண்டு இந்த விஷயங்களை கேட்ட மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள். மேலும் நாமும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவோம். நம் வரை இந்த விஷயங்கள் வந்தடைந்துள்ளன. மேலும் நம் வரை இவ்விஷயங்களை கொண்டு சேர்த்த அந்த மக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் இதன் மூலம் நமது பையத்தின் உண்மையை புரிந்து கொள்ள முடிந்தது. மேலும் நன்மையை செய்யக்கூடியவர்கள் மற்றும் நன்மையின் ரூஹை புரிந்தவாறு பரப்பக்கூடியவர்களாக ஆக முடிந்தது. மேலும் நன்மையை செய்வதில் முன்னேறுவதன் பக்கம் எந்த நேரமும் முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும் ஆக முடிந்தது. இக்காலத்தில் நம்மை உண்மையான தக்குவாவின் வழியில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் வழிநடத்தினார்கள். இதற்கான அறிவு மற்றும் ஞானத்தினையும் வழங்கினார்கள். ஆகையால் நம்மில் ஒவ்வொருவருடைய கடமை என்னவென்றால், இறைவனுக்கு நன்றியுள்ள அடியாராக திகழ்ந்தவாறு தக்குவாவின்படி செயல்படக்கூடியவர்களாக வேண்டும். அல்லாஹ் தாலா இதற்கான வாய்ப்பினை நமக்கு வழங்குவானாக. தற்பொழுது ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு சில ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். முதல் ஜனாசா மதிப்பிற்குரிய ஷேக் முகமது அஸ்லம் சாஹிபுடைய மகன் மதிப்பிற்குரிய ஷேக் முகமது நயீம் சாஹிப் ஆவார்கள். இவர் துனியாபூரை சேர்ந்தவராவார். இவர் முரப்பி ஆவார்கள். இவர் தலைமையகம் ரபுவாவில் பணியாற்றி வந்தார். ரெக்கார்டிங் செட்டிங் பிரிவில் பணியாற்றி வந்தார். மேலும் அலுவலகத்தில் பணிபுரியும் போது மாரடைப்பு ஏற்பட்டது. உடனே மயக்கமடைந்து விட்டார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவர் முடிந்தவரை முயற்சி செய்தார்கள். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அவர் மரணமடைந்து விட்டார்கள். இறைவனுடைய சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது வயது 62 ஆகும். மிகவும் மென்மையாகவும் புன்னகையுடனும் பழகக்கூடியவர் ஆவார். அனைவராலும் விரும்பப்பட்ட ஒரு நபராவார். கடின உழைப்பு உடையவரும் ஆவார். தனது 18வது வயதில் வசீத் செய்துள்ளார். முபல்லிக்காக சேரலோனியில் பணியாற்றி வந்துள்ளார். மேலும் பாகிஸ்தானில் பல்வேறு மாவட்டங்களில் ஜமாத் முரப்பியாக பணியாற்றி வந்துள்ளார். நான் கூறியது போன்று இறுதியாக ரெக்கார்டிங் செட்டிங் பிரிவில் பணியாற்றி வந்தார். மிகவும் சிறந்த முறையில் தனது பணியை செய்து வந்துள்ளார். இவர் மர்ஹூம் மௌலவி ரஷீத் அகமது சாஹிப் சோக்தாயியுடைய மருமகன் ஆவார். இவருக்கு பிள்ளைகள் எதுவும் இல்லை. வளர்ப்பு மகள் ஒன்றும் இவரது மனைவி மட்டுமே விதவியாக உள்ளனர். அல்லாஹ் இவர்களுக்கு பொறுமையை வழங்குவானாக. மேலும் இவரது தரஜாவை மேம்படுத்துவானாக. இரண்டாவது ஜனாசா மதிப்பிற்குரிய ஜஃபர் இக்பால் சாஹிபுடைய மகன் மதிப்பிற்குரிய அஹசன் ஜமால் சாஹிபுடையதாகும். இவர் கராச்சி ஹல்காவுடைய சதர் ஆவார். இவர் பஞ்சாபில் உள்ள லையா மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார். இவருடைய கொள்ளு தாத்தா அகமதியத்தை முதலில் ஏற்றுக்கொண்டுள்ளார். அவர்
ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபியாவார். அன்னாருடைய கையில் தான் பைய செய்தார்கள். இதனை போன்று இவருடைய தாதாவும் 4வது ஹலிஃபத்துல் மசீஹுடன் நெருக்கமான தொடர்பினை கொண்டிருந்தார். இவரது தாயார் ஹல்காவுடைய லெஜ்னா தலைவியாக பணியாற்றுகின்றார்கள். இவர் கராச்சியில் ஹல்கா மஹ்மூதாபாத்தில் இருந்தார்கள். இங்கு மிகவும் கடுமையான எதிர்ப்பு இருந்து வருகிறது. இதற்கு முன்பு இங்கு 3 ஷஹாதத்துகள் நடைபெற்றுள்ளன. இவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். ஜனவரி 18ஆம் தேதி வழக்கம் போல் தனது பணியில் ஈடுபட்டிருந்தார். சுமார் 4:30 மணி அளவில் அடையாளம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளில் வந்து மொபைலை பறிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அப்போது அவர் சண்டையிட்டதனால் அவரை 2 முறை சுட்டார்கள். சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகி விட்டார்கள். இது ஜமாத்துடைய ஷஹாத் இல்லை என்றாலும் அகமதி என்ற காரணத்தினால் வந்த இருவரும் மொபைலை பறிப்பதற்கான பாசாங்கு செய்திருக்கின்றார்கள். இந்த ஷஹாத்திற்கு நோக்கம் ஜமாத்தாகத்தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் எங்கு வேலை பார்த்து வந்தார்களோ அதனை பாதுகாப்பதற்காக உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இதுவும் ஷஹாதத்து ஆகும். அல்லாஹ் தாலா இவருடைய தரஜாவை மேம்படுத்துவானாக. இவருக்கு வயது 30 ஆகும். 3வது ஜனாசா மதிப்பிற்குரிய இர்ஃபான் அகமது சாஹிபு குஜ்ஜாடு வாங்கன் ஹாப்சாபாதி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார். இவர் ஜனவரி 9ஆம் தேதி மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் ஆவார். பாகிஸ்தான் உருவான பிறகு ஃபுர்கான் படையில் இவர் பணியாற்றி வந்தார். இவர் மூசி ஆவார். ஜமாத்துடனும் ஹிலாஃபத்துடனும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து வந்தார். இவரது மனைவி 5 ஆண் பிள்ளைகளையும் 5 பெண் பிள்ளைகளையும் தனது நினைவாக இவர் விட்டு சென்றுள்ளார். இவரது ஒரு மகன் இர்ஃபான் அகமது ஷாஹித் சாஹிப் அவர்கள் ஐவரி கோஸ்டில் முரப்பியாக பணியாற்றி வருகிறார்கள். அங்கு பணிபுரிவதனால் ஜனாசா தொழுகையில் அவரால் பங்கு கொள்ள முடியவில்லை. இவரது ஜனாசா தொழுகையும் நடைபெறும். 3 பேரது ஜனாசா தொழுகையும் நடைபெறும். அல்லாஹ் இவர்கள் அனைவருடனும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களை மன்னிப்பானாக. இவர்களது பிரிவில் வாடும் அனைவருக்கும் பொறுமையினையும் தைரியத்தினையும் வழங்குவானாக. इनके अहलिया और 5 बेटियां और 5 बेटे याद कर छोड़े हैं. एक बेटे रिजवान अहमद शाहिद साहब मुरब्बी सिलसिला हैं जो आजकल आइवरी कोस्ट में खिदमत की तौफीक पा रहे हैं. ये वहाँ होने की वजह से जनाजे में शामिल नहीं हो सके थे. इनका जनाजा भी अदा होगा. तीनों के जनाजे अदा होंगे. अल्लाह ताला इन सब से मग़फ़िरत और रहम का सलूक फरमाए और इन सब के लवाहिकीन को सब्र और हिम्मत और हौसला अता फरमाए. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तग़फिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना. मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु. व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. इबादल्लाह रहमकुमुल्लाह. इन्नल्लाह यअमुरु बिल अदलि वल इहसान व इताइ ज़िल क़ुर्बा व यन्हा अनिल फ़हशाइ वल मुनकरि वल बग़य याइज़ुकुम लअल्लकुम तज़क्करून. उज़्कुरुल्लाह